கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் கல் குவாரியை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டுள்ள கல் குவாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசின் உரிய அனுமதியோடு இயங்கி வரும் கல் குவாரிகளை குறிவைத்து சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட கல்குவாரி உரிமையாளர் தலைவர் சம்பங்கி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடம் புகார் மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பங்கி சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் பலர் கல் குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். பணம் கொடுக்கும் மறுக்கும் குவாரிகள் மீது மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிப்பதுடன் 20 நபர்களை வைத்து போராட்டம் நடத்தி குவாரியை மூடுகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் புகார் வந்தால் அது குறித்து விசாரணை நடத்தாமல் குவாரியை மூடுகின்றனர். குவாரி உரிமையாளர்கள் மத்திய மாநில அரசிடம் இருந்து 10 வகையான அனுமதிகளை பெற்று குவாரி நடத்துகிறோம். ஆனால் யாரோ ஒருவர் அளிக்கும் புகாரின் பேரில் குவாரியை மூடுகின்றனர். மேலும் பர்கூர் அருகே செயல்படும் குவாரியில் 3 நபர்கள் சென்று 3 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு அந்த தொகை போதவில்லை என கூறி 40 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார்கள். அந்த தொகையை கொடுக்காததால் புகார் கொடுத்து குவாரியை மூட வைத்து உள்ளார்கள். அந்த குவாரியை திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடம் புகார் கொடுத்து உள்ளோம். 1 வாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு 1 வாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குவாரிகளையும் நிறுத்தி போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கல்குவாரிகளுக்கு சமூக ஆர்வலர் என்ற பேரில் ஒரு பிட்டிஷன் போடுறது. அந்த பிட்டிஷனை ஓனர் அவங்க கேட்குற பணம் கொடுக்கலன்னா அந்த குவாரி நிறுத்துறதுக்காக ஒரு 20 பேர் ஆளுங்களுக்கு கொண்டு போய் குவாரி நிறுத்திடுவாங்க. சப்போஸ் நம்ம இது அரசு அனுமதி பெற்று எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு, அந்த மாதிரி குவாரி கூட போய் நிறுத்துறாங்க. அது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஒரு பிட்டிஷனை உடனே எடுத்துகிட்டு போய் அந்த குவாரி ஸ்டாப் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி நாங்கள் அசோசியேஷன் சார்பாக கலெக்டருக்கு எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்குறோம். நீங்கள் அரசாங்கமே குவாரி கொடுக்குறாங்க, திரும்பி நாங்கள் யாரோ ஒருத்தர் பிட்டிஷன் கொடுத்தா நாங்கள் ஒரு 10 சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எல்லா பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் குவாரி நிறுத்துகிறோம். ஆனால் நீங்கள் இமீடியட்லி ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்படி எல்லாம் பண்ணால் நாங்கள் இருக்கிற இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற குவாரி எல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொல்லி கலெக்டரோ எஸ்பிக்கு கொடுத்துருக்குறோம். எதனாலன்னா இன்றைக்கி ஒரு பர்கூரில் ஒரு குவாரி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த குவாரிக்கு ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 3 லட்ச ரூபா லாஸ்ட் வீக் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறமா 10ல் இது எனக்கு சொல்லி 40 லட்ச ரூபா கேட்குறாங்க. 40 லட்ச ரூபா கொடுக்காதனால அந்த குவாரி ஸ்டாப் பண்ண வச்சுருக்காங்க. அந்த விஷயமா இன்றைக்கி கலெக்டரு நம்ம எஸ்பி பார்த்து கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். இந்த தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் குவாரி ஓப்பன் கொடுக்க மாதிரி கேட்டுருக்குறோம். அப்படி நடத்தலான்னா மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குவாரி கிருஷ்ணர் நாங்கள் ஸ்ட்ரைக் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறோம். அது ஒரு வார டைம் சொல்லியிருக்காங்க. அந்த வாரத்தில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் எதிர்பார்த்து இந்த மனு கொடுத்துட்டு வந்துருக்கோம் சார். சார் யாரு கேட்டாங்க? அந்த குவாரியில் 3 பேர் வாங்கியிருக்காங்க. 3 பேர் யாராவது பேர் தெரியும்? பேர் இருக்கு சார். கேட்குறேன், யார் பேரு சொல்லுங்க. எவ்வளோ அமௌண்ட் சார்? கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த குமரன், இளங்கோவன், கோபால், மதன், லோகேஷ், ராஜேந்திரன் ஆகிய 4 பேர் இந்த எந்த கோரிலாம் கேட்டாங்க? பர்கூர் பக்கத்தில் கொத்தூர் குவாரியில் அவங்க வாங்கியிருக்கிற ஓச்சர் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம எல்லா எவிடன்ஸு எஸ்பிக்கு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இப்போ இந்த கம்பல்சரியாக திரும்பி 40 லட்ச ரூபா கேட்டால் அவர் எங்கேருந்து கொண்டு கொடுக்குறது? நம்ம அரசாங்க இது லைசன்ஸ் எல்லாம் வச்சு தான் நாங்கள் அந்த குவாரியை நிறுத்திட்டு சார். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் இப்போ 3 lakhs கொடுத்துருக்காங்க சார். அதோட ஓச்சர் எல்லாம் இதில் இருக்குது. அது எஸ்பிக்கு கலெக்டருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் மந்த் தான் வாங்கியிருக்காங்க. திரும்பி 40 லட்ச ரூபா கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு குவாரி வராரு, நான் கொடுக்க முடியாதான்னு சொன்னால் ஒரு 20 பேர் கூட்டின்னு அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு கொடியேற்றி, கருப்பு கொடி ஏற்றி இது குவாரி நிறுத்திருக்காங்க.